அப்படியா உன் பிள்ளை துபாயிலே சுற்றி விபச்சாரம் செய்து கொண்டிருப்பான், செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இருக்கிறதா இல்லையா? ஒரு சகோதரர் போன் செய்கிறார் துபாயிலிருந்து, தோழரை கட்டிவிட்டேன், என் குடும்பத்தினத்திலே வற்புறுத்தினேன், திருமணம் செய்து கொடுங்கள் என்று செய்யவில்லை, விபச்சாரத்திலே விழுந்து விட்டேன். யார் காரணம்? பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாளை மறுமையில் நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே தீர்வை இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தீர்வை கொடுக்க தவறினார், நிச்சயமாக குழப்பங்களும் மானக்கேடுகளும் வந்தே தீரும். கல்யாணம் பண்ணி கொடுத்தா வீட்டை கவனிக்க மாட்டாங்க, கல்யாணம் கட்டி கொடுத்தா பிள்ளையோட பொண்டாட்டியோட அப்படி பின்னாடியே போயிடுவாங்க, கல்யாணம் கட்டி கொடுத்தா வீட்டை கட்ட வேணாமா, நகை வாங்க வேணாமா தங்கச்சி, இதெல்லாம் காரியமா? நான் மறுமையில் அவனுடைய ஈமான் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? அவன் பார்வை பாதுகாக்கப்படுவதற்கு பெற்றோர்களே உங்களுக்கு ஆசை இல்லையா? அவனுடைய கற்பை பாதுகாத்து சுத்தமானவனாக ஈமான் உள்ளவனாக ஹலாலான வழியிலே தன்னுடைய ஆசையை தீர்த்துக் கொள்ளக்கூடியவனாக உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும் என்ற ஆசை இல்லையா? சபூர் செய்யுங்கள். என்ன உனக்கு இந்த வயசுல ஆசை? சபூர் செய், பொறுமையாக. எப்படி பொறுமையாக இருப்பான்? தவறான வழிகளிலே அந்த பொறுமையை தேடிக் கொண்டிருப்பான்.